கர்த்தாவே, நாங்கள் பிரயோஜனமானவர்களை நாங்கள் தியானிக்க உதவி செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே. நாம் கடவுள் பயம் இல்லாத காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்குமே கடவுள் பயம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். கோயில் பூனை பூசாரிக்கு அஞ்சாதுங்கிற வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறிவிட்டோம் என்கிற நினப்பில் மிதப்பில் வண்டி ஓடிட்டுருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் நாம் ஓயாமல் திருப்பப்படுவோம். இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கூட நான் சொல்ல போகிற விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை நித்திய வார்த்தை. இட்ஸ் an eternal word. பூமிக்குரிய வாழ்நாட்காலத்தில் 7000 ஆண்டுகள் முடிஞ்சாலும் அந்த காலத்துக்குள்ளே எவ்வளோ வசனங்கள் நிறைவேறுதோ அது நிறைவேற போக முழு உலகமே அந்த ஃபைனல் இவெண்ட்ஸ்க்கு அப்புறம் புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமில் போகும்போது கர்த்தருடைய வார்த்தை ஒழியாது. இட் கண்டினியூஸ். அந்த வரப்போகிற புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமுடைய பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தை எப்படி செயல்படும் அதை பற்றி எனக்கு இம்மி கூட தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தொடரும். ஏன்னா வார்த்தையானவர் என்னென்னைக்கு நிலைத்திருக்கிறார். கடவுளுடைய வார்த்தையை நாம் தேடுவதில் நமக்கு இன்னும் பொறுப்பு இல்லை. ஆன்மீக வார்த்தைகள் இந்த ட்ரைனிங்கில் ஸ்பிரிச்சுவல் கிளிஷே ஆன்மீக சொற்றொடர்களை சொல்லி கிறிஸ்துவம் காலமாக நம்ம ஏமாற்றிக்கணும். பாரம்ங்கிற வார்த்தையை விட புரிதலே இல்லை, பொறுப்பு இல்லை, ஈடுபாடு இல்லை, ஒப்பிடுதல் இல்லை. டெய்லி பைபிள் படிக்கிறோங்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். படித்தாலும் தங்குற மாதிரி படிக்கல. இந்த வார்த்தையிலேருந்து நமக்கு என்ன கடவுள் சொல்வாருங்கிற காரியம் இல்லை. இத்தனை வருஷம் இருந்து நமக்கு இன்னும் ஜெபிக்க தெரியல. அதெல்லாம் உங்களுக்கு தான் ஏதோ ஒரு நாள் இன்னையோட இன்னைக்கு ஃப்ரைடே லேடிஸ் மீட்டிங் கத்திடுவார், திட்டிடுவார், லெட் மீ திங்க் அபவுட் நெக்ஸ்ட் ஃப்ரைடே அப்படின்னு யோசிக்கிறது. நமக்கு என்றைக்கு டேன்னு தெரியாது, டூம்ஸ் டே நமக்கு என்றைக்கும் தெரியாது, நம்ம என்றைக்கு காலியாகும் தெரியாது, என்றைக்கு நம்ம உயிர் பிரியும் தெரியாது, எது நம்முடைய டியூ டேட்டுன்னு நமக்கு தெரியாது. அது லேடிஸ் மீட்டிங்காக இருக்கலாம், அது ஒரு மண்டேயாக இருக்கலாம், இட் மேபி a Saturday, இட் மேபி எனி டே. ஆராதனை நடக்கும்போது உயிர் பிரிஞ்சிருச்சு, ரொம்ப நல்ல சகுனம் அப்படிலாம் நினைக்காதீங்க. தகுதியோடு உயிர் பிரியும்போது தகுதி இருந்துச்சா, மரித்தோடு உயிரோடு இருக்கும் தகுதி இருந்துச்சா, அதுக்கு தான் உசுர் இருக்கிற வரைக்கும் 24/7 சிந்திக்கணும். குடும்ப நிர்வாகிகளான நீங்கள் சிந்திக்கணும், பெண்களான நீங்கள் சிந்திக்கணும். அண்மையில் 2 ஊழியர்கள் ஒருத்தர் தான் அப்படி சொன்னால் ஜீசஸ் ஒருத்தர் தான் அப்படி சொன்னார் அப்படின்னு நினச்சா 2 பேர் அப்படி சொல்கிறாங்க. உடனே அதை நான் உடனே பெரிய வெளிப்பாடான எடுத்துக்கல. ஆனால் அது முன்னையும் பின்னையுமான ஒரு உண்மையாக இருக்குது. ஏவலின் ஆவி உலகத்தில் ஏராளமாக வேலை செய்யுது. இது பெரிய வெளிப்பாடாக தேவையில்லை, பைபிள் சொல்லுது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தின் சம்பவம் நிகழ்வதற்கான பூமியில் பிசாசு கிரியை செய்யத்தான் செஞ்சு ஏதேனுக்குள்ளேயே நுழைஞ்சான், பொய்யை ஏவி விட்டான், சந்தேகத்தை ஏவி விட்டான். ஸோ ஏவுதலுக்குள்ளே எல்லாமே இருக்குது. நாட் ஓன்லி மரணத்துக்கு அடுத்த விஷயமோ, பிரச்சாரத்துக்கு அடுத்த விஷயமோ, வேசித்தனத்துக்கு அடுத்த விஷயமோ, யுத்தத்துக்கு அடுத்த விஷயமோ, பிரிவினைக்கு அடுத்த விஷயம், ஏவலுக்குள்ளே எல்லாமே இருக்குது. எஸ்ரான் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது தேவனுடைய ஆவியை எவருடைய ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எஸ்ராவோடு இருந்தாங்க, நெஹெமியாவோடு இருந்தாங்க. இன்ஸ்பிரேஷன் இஸ் அ ஜெனரிக் டர்ம், அது ஒரு பொதுவான வார்த்தை. யூ கேன் பி இன்ஸ்பயர்ட் டு டூ ஈவில், யூ கேன் பி இன்ஸ்பயர்ட் டு டூ குட், ரெண்டுமே உண்டு. இதை பற்றி நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். அண்மையான காலத்தில் பலமுறை சொல்கிறேன், டீசென்ட் லிவிங்காக மாத்திரம் கிறிஸ்துவ பின்பற்றி ஏமாந்து போகாதீங்க.
வாழ்க்கையை முன்னாடி ஏட்டிக்கு போட்டே ஆயிடுச்சு, ஓகே இப்போ கொஞ்சம் நெறிமுறைப்படுத்தி வாழ்கிறீங்கலாம், ஓகே ஒண்டர்ஃபுல். அதை விட கரிகட்டத்தனமாக நடந்தவங்களாம் ஏதோ வாழ்நாட் காலத்தில் செம அடி வாங்கி திருந்தி உலகத்துக்கே முன்மாதிரியாக வாழ்கிற சன்மார்க்கர்கள் இருக்காங்க. கடவுள் நம்பிக்கை அற்றவங்க இருக்கிறாங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இருக்காங்க, வேறொரு கடவுளை நம்புகிறவங்க இருக்காங்க, சொந்த காலில் நின்று தங்க திறமையை நம்புகிறவங்க இருக்காங்க. அதனால் நம்ம கடவுள்கிட்ட போய் ஒரு பெரிய ஜோடித்து பீத்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிற நம்ம கிறிஸ்துவ நமக்குள்ளே உருவாக பாடுபட வேண்டும். போயாமல் தான் சொல்கிறேன், உங்களுக்கு அது பிடிக்காதுன்னு தான் எனக்கு தெரியும், எனக்கே பிடிக்கல தான். எனக்கு பிடிக்கிறதுக்காக நான் வாழ்கிறத கடவுள் உணர்த்த இன்னும் எவ்வளோ காரியம் நிறுத்தாமல் இருக்கே அப்படிங்கிறது தான் பார்த்து யோசித்து உணர்ந்து வெக்கப்படுறேன். 4 பேரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க பொதுவாக நம்ம நினைக்கிறதெல்லாம் பிடிக்காத காரியம், இதெல்லாம் நல்லதில்லை, அதெல்லாம் விட்டு நம்ம ஒதுங்கியிருப்போம். ஆனால் அந்த சுயத்துக்கு பிடித்த காரியங்கிறது சுயத்துக்கு மாத்திரம்தான் தெரியும், ஊர் உலகத்துக்கு தெரியாது, குடும்பத்துக்கு தெரியாது, புருஷனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, கடவுளுக்கே தெரியாது நம்ம நினச்சிட்ருக்கோம். God knows. இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நாம் முன்னேறி போனால் தான் உருப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யோசித்து பாருங்கள், ஜெபம் நடக்கும்போது சில 2 விஷயங்களை நினைவுக்கு வந்தது, உணர்த்தப்பட்டேன். எனக்கு இப்போது இதெல்லாம் கோர்வைப்படுத்தி யோசித்து ஞாபகம் சொல்கிறதுக்கு தான் ஸ்ட்ரகிளாக இருக்குது. அதனால் அப்பப்போ எனக்கு முன்னாடி எது ஞாபகத்துக்கு வருது உடனே சொல்கிறேன். ரொம்ப கோர்வையாக உங்களோடு பேசுகிறேன். ஸ்பீக்கிங் அட் ரேண்டம். இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு சமஸ்தானமாக சாம்ராஜ்யமாக தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் தந்து, நான் அவனை பலுகி பெருக பண்ணுவேன், நான் அவனுக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமை அனுப்பி, அதுக்கப்புறம் அவரோட மகன் ஈசாக்கு, அவரோட மகன் யாக்கோபு, அவருக்கு தான் 12 பிள்ளைங்க. இதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த எகிப்தில் 430 years ஆஃப் ஸ்லேவரிக்கு பிற்பாடு தான் அவங்களுடைய ஜனத்தொகை 70 பேராக போனவங்க ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்களாக பலுகி பெறுவதாக சரித்திரம் கருத்து தெரிவிக்கிறது. அவர்கள் மத்தியில் அவர்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து ஓங்கிய புயத்தாலே, பலத்த கரத்தாலே, விரலின் செயலாலே, 10 விதமான வாதைகளாலே, வெவ்வேறு விதமான விஷயங்களாலே கொண்டு வந்து கானானுக்குள்ளே பிரவேசிக்க செய்த பின்னே யோசுவாவின் காலத்தில் அதெல்லாம் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்த பிற்பாடு, 12 கோத்திரத்துக்கு பிரித்து கொடுத்த பிற்பாடு, அவங்க மத்தியில் அவங்கள ஆசாரிய சாம்ராஜ்யமாக தெரிந்து கொண்டாலும் அதில் வனாந்தரத்தில் பாதி பேர் செத்துட்டாங்கன்னு பார்க்குற ஒரு 15 lakhs 15 லட்சம் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு ஆண்டவர் லேவியர்களை கொஞ்சம் பேராக ராஜாக்கள் 2 கோத்திரம், முதல்ல 12 கோத்திரமாக இந்த சாம்ராஜ்யத்தை 2ஆக பிரித்து 2 கோத்திரம் 10 கோத்திரம் பிரித்து அவங்களுக்கு ராஜாக்களை, அவங்களுக்கு ஆசாரியர்களை, அவங்களுக்கு இறைவாக்கினர்களை, 1-2 பேர் தான் நியாயாதிபதிகளை, ராஜாக்கள் இல்லாத காலத்தில் நியாயாதிபதிகளை எழுப்பினார். இப்படி இவங்களை எல்லாத்தையுமே பைபிளில் நீங்கள் 1 சாமுவேல் இல்லை நியாயாதிபதி புஸ்தகத்துலேருந்தே நீங்கள் விரலை விட்டு எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் வச்சுக்கோங்க. தட்ஸ் லாட், அது ஜாஸ்தி, 1000 கிடையாது, 500 பேர். ஓகே, ஆனால் எக்ஸாக்ட் ஃபிகர் கிடையாது. ஆனால் கவனிங்க, நம்மளை கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்றாரு, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்னு சொல்கிறார். அவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மோசை தான் இருந்தார். இன்னும் அவங்க கானானுக்குள்ளே போகாத போது அந்த 30 lakhs பீப்புளுக்கு ஒருத்தன் தான் தேவனுக்கு நான் நிற்கக்கூடிய, திறப்பின் வாயில் நிற்கக்கூடிய ஒரு மோசை தான் இருந்தான். அவனுடைய நிழலிலே தேவாலயத்துக்கு பிரியாத ஒரு யோசுவா தான் இருந்தார். புரியுதா உங்களுக்கு? டு கட் a long story short, அவங்களுக்கு திறப்பின் வாயிலில் நின்று மன்றாடி அவங்களை நல்வழிப்படுத்துவதற்கு 100 பேருக்கு 10 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி, 50 பேருக்கு அதிபதினு எத்தரோ மோசைக்கு எப்படிப்பா இவங்களை நிர்வாகம் பண்ணது யோசிக்கும்போது ஆலோசனை கொடுத்தது போல், அந்த நிர்வாகத்துக்கு வேண்டிய அளவுக்கு வேண்டிய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் கூட இஸ்ரேலில் இல்லை. அந்த காலத்தில், கிறிஸ்துவின் காலத்தில் நம்ம எல்லாருமே ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், தேவனுடைய சொந்த ஜாதி, பரிசுத்த ஜனம், கிரயத்து கொள்ளப்பட்டவங்க, தேவனுடைய சொந்த பிள்ளைகள்.
ஆவியானுடைய அருளை பெற்றவர். இத்தனை பேருக்குள்ள மண்டாட்டு ஜெப வீரர்கள் இல்லை, திறப்பின் வாசல் நிற்கிறவங்க இல்லை, பானப்பிள்ளையாக வார்க்கப்பட்டு போகிறவங்க இல்லை, ஒப்பு கொடுத்தவங்க இல்லை, ஊருக்கே உபதேசிகளாக நிற்கிறோம். நம்ம 4 பேர் தூக்கி நிற்கணும்னு அலைகிறோம். ஆண்டவர் ஊரே தூக்கி நிறுத்தணும், நீ தான் நிற்கணும், தேவனுடைய சித்தவங்களுக்கும் உயிரோடுக்கும் நடுவில் நீ நிற்கணும், ஆசிரியர் கூடாரத்தை எழுப்பணும், உன் குடும்பமே வாடகை வீடோ சொந்த வீடோ அது ஒரு ஆசரிப்பு கூடாரமாக இருக்கணும், அங்கே என்னுடைய ஆராதனை நடக்கணும், என்னுடைய ஆளுங்க அங்கே விளங்கணும், அங்கே என்னுடைய மகா பரிசுத்தம் இருக்கணும். இப்படிலாம் ஒரு எழுதி தானே வச்சுருக்காரு, ஒன்றும் அங்கே மூடு மந்திரம் இல்லையே. ஆனால் வி டோன்ட் ரெஸ்பெக்ட் தம். இந்த தேவனுடைய விருப்பத்தை நாம் யாரும் மனசில் வச்சுக்கிறது இல்லை. யாராவது எழுச்சி மிக்க பிரசங்கங்கிற மாதிரி பண்ணிட்டோன்னே ஆஸ்தாபிள்ஸ்ன்னு அப்படி சோத்திரம் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் we resort to our own attitudes. உலகம் முழுசுமே கிறிஸ்டின் சபை இருக்கே, சரீரம் இருக்கே, ராஜீகமான ஆசாரிய கூட்டம் இருக்கே, தேவனுடைய சொந்த ஜனம் இருக்கே, பரிசுத்த ஜாதி இருக்கே, அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவங்க இருக்கிறாங்களே. வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட், வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த ஸ்மால் கம்யூனிட்டி? ஏன் இதெல்லாம் நீங்கள் கேட்டு சும்மா பிரசங்க வாக்கியமாக உட்காந்து நீங்கள் மார்க் போடுங்க, ஃபெயில் மார்க் போட எந்த விதத்தில் பாதிக்காது. அதை நாங்கள் பெருமையோடு வரல, தாழ்மையோடு வரல, நொறுங்கி வந்து வேலை செய்ய தெரியலேன்னு வெக்கத்தோடு வந்து, வேலை வாங்க தெரியலேன்னு வெக்கத்தோடு வந்து, ரெண்டுமே உங்களுக்கு தெரியணும். நீங்கள் தேவன் கையில் வேலை செய்கிறவங்களா இருக்கணும். தேவனுடைய வேலையை நிறைவேற்றி முடிக்கலாம். என்ன வேலை கொடுக்குறீங்க, நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீன்னு நம்ம வாழ்க்கையில் யார் இன்னும் தெளிவாக ஆண்டட்ட தைரியமாக முதுகெலும்போடு நிற்கிறோம். ஜபம் அவரே கவுக்கிற மாதிரிலாம் ஜபந்தான். அவருக்கே புரியல என்ன இது பண்ணுது, இவன் என்ன பண்ணுறான், அவன் வாயில் ஒன்று வாழ்க்கையில் ஒன்றா இருக்கு அப்படின்னு தான் இருக்கு. இத்தனை பேர் ஆசாரியர்கள் நாம் தூப கலசத்தை தூபத்தால் நிரப்பி போய் அவருக்கு பணிவிடை செய்ய முடியல. பேர் என்ன, அந்த பலிப்பொருளை ஆயத்தம் பண்ணி அந்த 5 விதமான பலிகளை அப்பழுக்கற்றதாக ஆண்டவர் கொடுத்து அந்த அக்கினினாலே அவர் சுகந்த வாசனை முகர்ந்து அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியதாக இல்லை. இந்த பலிகளெல்லாம் ஸ்தாபித்த போது இந்த அளவுக்கு ஜனங்களுக்குள்ளே ஒரு முரட்டாட்டத்தின் அந்த என்ன வார்த்தையை சொல்கிறது, திக்குமுக்காட வச்சுட்டாங்க மோசே. என்னதான் ஒரு சீனாய் மலையில் உட்காந்து ஆண்டரோட நண்பனை போல் முகமாக பார்த்து பேசி எல்லாத்தையும் பார்த்துருந்தாலும் அவர் கையும் ஓடல காலம் ஓடல, பித்து பிடிச்ச மாதிரி போய் ஆசரிப்பு கூட விழுந்து கிடந்தார். எவ்ரி டைம் God needed to instruct him, go back, tell the people, ஜனங்களுக்கு சொல்லு. கவனிங்க, கடவுளை வார்த்தை கேட்கும்போது உங்கள் இருதயத்தை பாருங்கள், வசனத்தை ஞாபகம் வந்து அந்த பகுதிகளெலாம் பாருங்கள். திரு ஒருத்தரை பார்க்காதீங்க. காலம்புற வேஷமாக அலையாதீங்க. வேஷம் கலையிற காலம் வந்துடுச்சு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அவளை பற்றி நம்ம ரொம்ப நினச்சிட்ருக்கோம். இப்போது குஜராத்தில் எப்படி அன்றைக்கி நாங்கள் அந்த பக்தியாப்பூரில் பாட் என்கிற அந்த கிராமத்துக்குள்ளே சபைக்குள்ளே நுழைஞ்சாங்க தான், ஒன்றும் பண்ணல, வெளியே கூப்பிட்டு தான் எல்லாம் விரட்டி விட்டாங்களே வெளியே. அங்கே உள்ளே பூந்து அடிக்கிறாங்க. ரொம்ப அடுத்த லெவலான முரட்டுத்தனம். அப்படிலாம் நடந்தால் எத்தனை பேர் இங்கே கர்த்தருக்காக நிற்பீங்க? என்னோட நிற்பீங்களேங்க வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது எனக்கு சரியாக வராது. நான் முதலாவது நான் எதிர்பார்க்கவும் இல்லை. நான் எதிர்பார்க்கணும் நல்லவன் கெட்டவனே கிடையாது. நீங்கள் உங்கள் அளவுக்கு கர்த்தருக்காக எத்தனை பேர் நிற்பீங்க? ஆனால் அந்த ஊரில் 2 பொம்பளைங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனாங்க. டாக்டர் அசோக் குமார் அவங்க கூட. சும்மா புரிஞ்சுக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான். எல்லாரை போல் இருங்கன்னு சொல்லுங்கள். எல்லோரும் இயேசுவை போல தான் இருக்கணும். ஆனால் இது ஒரு ஹைப்பத்தட்டிக்கலாக ஒரு ப்ராப்போசிஷன் கொடுத்தாலும், ஆர் யூ ஸ்ட்ராங் இனஃப் டு ஸ்டாண்ட் ஃபார் கிரைஸ்ட்? ஒரு துன்பத்தை சகிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா?
ஊழியத்துக்கு வரத்துக்கு, ட்ரைனிங் வரத்துக்கு நீங்கள் எவ்வளோ நீட்டி நெளிக்கிறீங்க. வாட் அ ஷேம் ஆன் யூ. எவ்வளோ வெக்கம், எத்தனை தடவை ஷேம் சொல்கிறவங்களுக்கு எதாவது வெக்கம் இருக்கா உங்களுக்கு? உப்பு போட்டு தான் திங்கிறீங்களா? வயசானதாக இருந்தாலும் வயசு கம்மியாக இருந்தாலும் நீங்கள் கடவுள் ராஜ்யத்துக்காக நீங்கள் உயிரை கொடுப்பீங்களா? இயேசுக்காக உயிரை கொடுப்பீங்களா? நீங்கள் உங்கள் ஆவியை ஜபத்தில் ஊற்றுவீங்களா? உங்கள் வளர்ச்சியை பற்றி உங்களுக்கு என்ன அப்படிப்பட்ட ஒரு மட்டித்தனமான திருப்தி? நீங்கள் என்ன பெருசாக வளர்ந்து என்ன கிழிச்சிட்டீங்க, என்ன சாதிச்சிட்டீங்க? எத்தனை ஆத்மாவை பெற்று வளர்த்துட்டீங்க? எத்தனை பேரை சீஷி ஆக்கிட்டீங்க? எத்தனை பேராக உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வழிநடத்தி கரெக்டாக நிறுத்தி இருக்கீங்க? வாட் டு யூ ஹேவ் டு ஷோ டு காட்? ஜெப நேரத்திலாம் உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் வந்ததுனால. ஒரு சமாரிய ஸ்திரீ 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கிடக்கிறா அவலாம். அப்படி நம்ம கேவலமாக பேசிக்க முடியும். இன்றைக்கி தான் பேசுவாங்க, அது வாய் தானே, எந்த காலத்துலேயும் பேசுவோம். ஆனால் அவன் வந்து இயேசுவை கண்டவனை மனம் திரும்பினால, நீங்களும் இயேசுவை கண்டவன் மனம் திரும்பினதாக தானே நீங்களும் நானும் உட்காந்துருக்கோம். இதில் ஆம்பளை பொம்பளைங்கிற வித்தியாசமே இல்லை, பெண்கள் கூட்டம் தான். ஆனால் மேட்ரு எல்லாருக்கும் ஒன்று தான். அவள் ஊருக்குள்ளே போய் ஊரையே கர்த்தர்கிட்ட வழி நடத்தினாலே உங்கள் ரெக்கார்டு என்ன சொல்லுங்க. நீங்கள் ஒருத்தனுக்கு தான் மனைவி உத்தமி, நீங்கள் சூலமித்தி. ஹவு மெனி people have you led to Christ? சொல்லுங்க. யாருக்கு சொல்லணும்? என்கிட்ட சொல்லணும்? நானும் உங்களுக்கு மாலை போட்டோ இல்லை பொன்னாடை போத்தி எனக்கு என்னால் உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய சமாரிஸ்தினுடைய ஹோல் இன்சிடெண்ட்டில் தேவையில்லாத வியாக்கியானத்தை தவிர முக்கியமான தாக்கம் என்ன? அந்த கிறிஸ்துவை அறிந்த அந்த இம்மீடியட்டாக அவள் ஆவிக்குற விதத்தில் மலடியாக இருந்திருப்பாள். ரட்சிக்கப்படாமல் இருந்திருப்பாள். ரட்சிக்கப்பட்டால் அவள் அத்தனை பேரை பெற்றெடுக்கக்கூடிய அவள். நீங்களே வந்து பாருங்கள், அவர் தான் தீர்க்கதரிசியோ வழிகாட்டினான். அவங்களும் நீ சொன்னதுனால நாங்களே வந்து பார்த்தோம் அப்படின்னு அவங்க தெளிவானாங்க. ஆல்ஃபா நடத்துகிறோம், அது ஒரு முயற்சி. நடத்தினோம், அது ஒரு முயற்சி. வைகோஸ் டோ எந்த ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் இன்டென்ட் பண்ணி, அதாவது நீங்கள் உங்களுடையதாக்கி கொண்டு எத்தனை பேரை ஆதாயப்படுத்திருக்கீங்க? வாழ்க்கையை வீணடிச்சிருக்கீங்க. மிரட்டலை உருட்டலை. இன்னும் இப்படியே புத்தி கெட்ட அத்திமரம் போல் ஒரு ஸ்திரீயாக வாழ்ந்து நரகத்துக்கு போயிடாதீங்க. மணவாளன் வரும்போது தூங்கி போயிடாதீங்க. ஆவி இல்லாமல் போயிடாதீங்க. பூத்தவங்களாக இருந்தாலும் சரி, பின்னாடி நேற்றுக்கு வந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி. இந்த சீனியாரிட்டி, ப்ரைமரி, ஜூனியர், பிகினர் இதெல்லாம் மேட்ரு இல்லை. கனி இருக்காக தான் மேட்ரு. 11ஆம் மணி வேலையில் வந்தாலும், ப்ரீகேஜியாக இருந்தாலும் அவன் வேலை செஞ்சால் அவனுக்கு கூலி. ஸ்தோத்திரம். வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட்ஸ் இன் லைஃப்? வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் லைஃப்? வாட் இஸ் யுவர் ஆன்சர் டு காட்? பாவியான ஸ்திரீ, அவளே பைபிள் தானே சொல்லுது, ஆவியான தான் எழுதியிருக்காரு. அவர் ஒன்றும் பூசி முழுகலையே. பரவாயில்ல, ஷீ இஸ் ஆல்சோ எ உமன். அது ஒரு பெண்மணி தானே. அப்பாவி பாவின்னு தான் எழுதியிருக்காரு. பரிசுத்தவான் தான் எழுதியிருக்காரு. நீதிமான் தான் எழுதியிருக்காரு. துன்மார்க்கன் தான் எழுதியிருக்காரு. சன்மார்க்கனும் துன்மார்க்கனும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் தான் எழுதியிருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட பட்சபாதம் இல்லை. கள்ள அப்போஸ்தலர்கள்ங்கிறத எழுதியிருக்காரு. கள்ள தீர்க்கதரிசிகள்னு எழுதியிருக்காரு. தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலன் எழுதியிருக்காரு. கள்ள கிறிஸ்துக்கள்னு சொல்லியிருக்காரு. தனக்கே ஒருத்தன் வந்து வேஷம் போட்டு வரான், என் பேரை வச்சுருக்கான்ப்பா, எனக்கே மானம் போகுது, நான் அப்படி இல்லை. கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள சகோதரர்கள், கள்ள உபதேசங்கள். God has identified precisely on the face. இதெல்லாம் நீங்கள் பொறுப்பு தான், வேலை தான் போய் சேர வரைக்கும் வேலை தான். அவங்கவுங்க பசிக்கு தான் அவங்கவுங்க சாப்பிடணும். இன்னொருத்தர் வேலையை இன்னொருத்தர் செய்ய முடியாது. உங்கள் வேலையை நீங்கள் செய்யணும். இன்னொருத்தர் வேலை செய்ய முடியலையானா நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு கூட 2 மைல் தூரம் போக வேண்டிய கட்டாயமான காலம். நேற்றுக்கு ஒரு வீட்டுக்கு போக வேண்டிய
தருணம் கிடச்சிச்சு, இல்லை வாசிச்சு போனோம். அந்த இடத்துல 2 முறைக்கு மேலே தேவன் எனக்கு வலியுறுத்திய ஒரே விஷயம் 2ஆம் மைல் தூரம். எனக்குமே நான் இந்த பக்கம் உட்காந்து அவங்ககிட்ட பேசிக்கிறேன், ஏன் இதை சொல்லிட்டு இருக்கீங்க? ஐம் லிஸ்னிங் அண்ட் டாக்கிங் டு தம், லிஸ்னிங் அண்டர்ஸ்டாண்டிங் டாக்கிங் டு. 2ஆம் மைல் தூரம் போகிற காலத்தில் இருக்கும். 1 மைல் தூரம் போகிறதுக்கே நீட்டி நெளிக்கிறீங்க. பரலோகம் பார்க்குது. காலம்பூரமாக சொல்லிட்டு இருக்கேன், சபை நிர்வாகம் இதுக்கெல்லாம் பயந்து ஏமாற்றிங்க, உங்களை ஏமாற்றிக்கிறீங்க, உங்களுக்கு குழியை வெட்டிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் கிரியை தக்கதாக பலன் உங்களோடு வந்துட்டுருக்கு. 4 பேர் உங்கள் டீமில் உங்களை நல்லவங்கன்னு சொல்கிறதுனால டோன்ட் பி கேரிட் அவே. சாட்சிங்கிறது இன்னொருத்தர் சொல்கிறது. இன்றைக்கெலாம் அது இல்லை, கவனிங்களா, இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு காலத்தில் இருக்கிறோன்னா எங்கேயுமே உண்மை இல்லை. பார்த்துக்கோங்க, நமக்குள்ளே உண்மை இருக்கணும், நமக்குள்ளே உண்மையிலே உண்மை இருக்கணும், நம்ம உண்மையை பற்றி உண்மை நமக்கு இருக்கணும். இப்போ நான் அநேக விஷயங்களை நான் வெளிப்படையாக சொல்கிறதுனால நான் என்னை பயிற்றுவித்து கொண்டிருக்கிறேன் முழு உண்மையை சொல்கிறது. நான் முழு உண்மையை சொல்கிறதுக்கும்போது தேவையில்லாததெல்லாம் நான் சொல்லணுங்கிறது அண்மையான காலத்துலேருந்து தேவனால் சிக்ஷிக்கப்பட்டு புரிஞ்சுக்கிறேன். அதனால் நான் எதையும் மறைக்கலை. எனக்கு உங்களுக்கு தேவையில்லை, அது இன்னுமே தேவனத்தில் சொல்ல வேண்டியதை மனுஷன்கிட்ட சொல்லவே கூடாது. ஓகே, எனக்கு சொன்னது எனக்கு தான் சொல்கிறாரு, உங்களுக்கு சொல்லலை. பொதுவாக எனக்கு சொல்லியிருந்தால் உங்களுக்கு தான் சொல்கிறாரு, மறைக்காமல். எத்தனையோ முறை வீராப்பாக வருவேன், அவங்களுக்கு இல்லாத புத்தி அவங்களுக்கு தெரியாத ஏன் என்ன வச்சு நீங்கள் வேலை வாங்குறீங்க. இன்னும் எனக்கே அவங்க புத்தி சொல்கிற மாதிரி நிலையில் இருக்கும், உங்களுக்கே புத்தி சொல்கிற மாதிரி டிக்கெட் தான் எங்கள் சபையில் இருக்கும். அப்புறம் சொல்லுவார், சொல்லணும்னா சொல்லு, இல்லைன்னா உன் வேலையை பாரு அப்படின்ட்டு. கவனி, நம்முடைய கிரியைகள் நம்மோடு வருது. நம்ம என்ன செஞ்சோம் செய்யலைங்கிறத கர்த்தர் அறிவார்னு சொல்கிறதுலாம் இன்னும் வெற்றி கிடைக்காது. கனி, அவருடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். நமக்கு மார்க் எது கொள்ளுது? கர்த்தருக்கு கனி தெரியுமாங்கிறதுல, அவருடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். சோத்திரம். நல்ல கனி கூடாது இருக்கிற மரம்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். உலகத்துக்கு கனி தெரியணும், அது கடவுளுக்கும் தெரியும். ஏன் கனி கர்த்தருக்கு தெரியுங்கிறது கர்த்தராக இங்கே இறங்கி போயிட்டுருக்காரு மனுஷனை போல். இப்படியே நம்ம ஏமாற்றிட்டு வண்டி ஓடிட்டுருக்கோம். பலவிதமான இப்படிப்பட்ட மட்டித்தனமான ஆர்கியூமெண்ட்டால் நாம் நம்ம தலையில் அக்கினி தலையில் தூத்து கொண்டே இருக்கிறோம். முடியலன்னு சொல்லாதீங்க. அப்படி இது ஒரு மொக்கையான சாமியை கும்பிட்றேன்னு ஊருக்கு சொல்லிவிட்டு காரி துப்பிட்டு போயிட்டே இருங்க. அவர் சொல்லலையா? ஆனானப்பட்ட நம்ம தேவன் சொல்ல, நான் கடவுள்னா என்னை கும்பிடு, பால் தான் கடவுள், அவனை கும்பிடு. எனக்கு அதுக்கு 2 சேர்ந்து 2 பேரை கும்பிடாதுன்னு சொல்லலையா? சொல்லலை. என்ன இப்படி பார்க்குறீங்க? ஸோ இந்த வேஷத்துலேருந்து வெளியே வாங்க, இந்த ஏமாற்றத்துலேருந்து வெளியே வாங்க. போராட்டமான காலம்தான். இனி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், கடைசி அதிகாரங்கள், லூக்கா கடைசி அதிகாரங்கள், மார்க் கடைசி அதிகாரங்கள், இதுதான் நிறைவேற காலத்தில் இருக்கும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 5ஆம் வசனம் வரைக்கும் நிறைவேற காலத்தில் இருக்கும். ரோமருக்கு 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் 39ஆம் வசனம் வரைக்கும் நிறைவேற காலத்தில் இருக்கும். முடியாதுன்னு நீங்கள் உட்காந்துக்கிறதுனால உடனே கழுத்தெல்லாம் செய்ய மாட்டேன். ஒன்று நல்லா நடக்கும், இன்னுமே கூட பணம் சேரும், இன்னுமே சௌகரியம் சேரும். உங்கள் கிரியைக்கு தக்கதாக பலனும் கூட வருது, அதுதான் தெரியும். இப்போ காமிக்கிறது இல்லையா? சில பேர் காமிக்கிறார். சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக்குது, சிலருடைய பாவங்கள் பின்னாடி தான் முந்திக்குது. ரொம்ப காலம் முழுசும் எனக்கு இருக்கிற ஒரு சேலஞ்சு தான். வெரி ஆஃபன் இந்த மாதிரி ரொம்ப வாலட்டைல் பற்றி எரியக்கூடிய அனலான வசனங்களை நான் வேணும்னே பொறுக்கி எடுத்து தியானிக்கிறது உண்டு. நான் உட்படுறதுக்கு கவனிங்க. நாம் எலிசா காலத்தினுடைய விஷயங்களை பற்றி தியானிச்சுட்டு இருந்தோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 6 காரியத்தை தியானித்து முடிச்சிட்டோம். 7ஆம் காரியத்துக்கும் 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கும் லெட்ஸ் கோ டு தி புக் ஆஃப்
2 Kings chapter 2 verse 23. அதை வாசிக்கும்போது, அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அவன் அவ்விடத்தை விட்டு கர்மேல் பர்வதத்துக்கு போய் அங்கே இருந்து சமாரியாவுக்கு திரும்பினான் என்று பார்க்கிறோம். ஊழியர்கள் பரியாசம் பண்ணப்படுகிற காலம். ஊழியர்கள் பரியாசம் பண்ணப்படுகிற காலம். ஊழியங்கள் பரியாசம் பண்ணப்படுகிற காலம். இது இந்த ஆன்மீக ஒரு வார்த்தை ஆயிடுச்சு. வேணுமோ வேணாமோ, சேவை, இறைப்பணி, கடவுள் கொடுத்த வேலை செய்கிற வேலைக்காரங்களை கேலி பண்ணுற காலம், நக்கல் நையாண்டி பண்ணுற காலம். யூடியூப் மூலமாக, மீடியா மூலமாக, நேருக்கு நேராக, மறைமுகமாக எல்லாருடைய வாயிலையும் விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஊழியம் நடந்துக்கிறான்னு நினைக்கல, ஆனால் அவங்க பரியாசம் பண்ணுற காலம். இப்போ அந்த விஷயத்தை மாத்திரம் நம்ம பார்க்குறோம். ஊழியம் செய்கிற ரைட்டு தப்புங்கிறத நான் சொல்ல வரலை, அது அவசியம்னா நேராக இருந்தால் அதை நம்ம பார்ப்போம். ஸோ ஊழியர்கள் பரியாசம் பண்ணப்படுகிற காலம், ஊழியங்கள், இறைப்பணிகள் பரியாசம் பண்ணப்படுகிற காலம். இது யாரோ போகிறான் சொல்கிறான் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. கடவுளுடைய பிள்ளைகளே, இறைப்பணி பெறுகிறவர்களே கேவலப்படுத்துகிறது வந்து இறைப்பணியாளர்களுக்குள்ளாகவே ஒருத்தர் கேவலப்படுத்திக்கிற அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம். யூதாசை போல துரோகிகள் இருக்கிற காலத்தில் இருக்கிறோம். இது கடினமான உபதேசம். யார் இதை பின்பற்றக்கூடுன்னு சொல்லி 70 பேர் பின்பற்றின அநேகர் பின்வாங்கி போனாங்க. நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோன்னு இயேசு கேட்க போக நேரிட்டு கொண்டிருக்கிற காலம், நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலம், கடுமையான மகா கடு நாத்தமான, இதை விட நீங்கள் தான் சொல் அகராதை கொண்டு விண்ணுன்னு தெரிக்கிற மாதிரி வலி ஐயோ என்னை விட்டுருங்க, என்னை விடுதலை பண்ணுங்கன்னு கேட்குற மாதிரி ஏதாவது சூடு சொன்னுடைய வார்த்தை பொறுக்கி எடுத்து நீங்கள் கேட்கணும். அந்த அளவுக்கு இன்றைக்கி காலம் எப்படி இருக்குன்னா, வேஷம் நிறைந்த உண்மையற்ற காலம், சந்தர்ப்பவாத காலம், எந்த நாட்களில் இல்லாத அளவுக்கு கொடுமையான கடுமையான கடுநாத்தமான மகா துரோகம், கழுத்திருக்கிறதான ஒரு சந்தர்ப்பவாத காலம். எவன் எந்த நேரத்தில் எவனை கவிழ்த்துடுவான், எவனை போட்டு தள்ளுவான், எவனை ஏமாற்றிடுவான், எவனை நாரடிப்பான், காட்டி கொடுப்பான், மறுதளிப்பான், விட்டுட்டு ஓடுவான், நிர்கதியாக்குவான், சேதப்படுத்துவான், அசிங்கப்படுத்துவான், சீரழிப்பான், பறித்து கொண்டு போவான், பறிமுதல் செய்வான், கொள்ளடி சொல்லவே எல்லாரும் விசுவாசிகள் அவிசுவாசிகள் எல்லாரும் ஒரே சமநிலையில் இருக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு ஒன் நைட்டில் ஓவர் நைட்டில் 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாதுங்கிற மாதிரி காலம், அந்த மாதிரி காலத்தில் இருக்கிறோம். அவன் செல்லாதுன்னு சொன்னாலும் நாம் செல்லா காசாமல் மாறாமல் நாம் விலையேற பெற்றவர்களாக கத்தட்ட மாணிக்கமாக போய் சேரணும். அதுக்கு தான் ஜீவிதம், அதுக்கு தான் சிக்ஷைகள், அதுக்கு தான் போதகங்கள், அதுக்கு தான் ஆண்டவருடைய எல்லா திட்டங்கள். பரலோகம் நம்மளை ஓயாமல் வாட்ச் பண்ணுது. இன்றைக்கி நேற்றுக்கா உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு. இப்போ என்ன விஷயம்னா, நம்ம வருகை சமீபமாக இல்லை நம்முடைய நாட்கள் குறுகல், நம்முடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காலம் சமீபமாக ஜூமிங்கிறாங்கள, நாம் இன்னும் தெளிவாக தெரிய வரும் பரலோகத்துக்கு. ஏன்னா பூலோகமே முடிய போகுது. இட்ஸ் கோயிங் டு பி ஓவர். நாம் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம இருந்தோம். உலக தோற்றத்திலேருந்து உள்ளே நுழைஞ்சோம். ப்ராப்ளி தட் வாஸ் number 1 year BC. Now we are 2025, that is BC. Now we are 2025 AD. இயேசு போனோன்னு 2025ஆம் ஆண்டு. கர்த்தருடைய வருகை சமீபத்தில்
நம்ம முகம் வாழ்க்கையே அவருக்கு இன்னும் தெளிவாக தெரியும். நமக்கே நம்மை காமிக்கிறார். இது ஒரு பெரிய பாக்கியம். பார்த்துக்கோங்க. உங்களை பற்றி உங்களுக்கு தெரியணும், உங்களை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியணும். உங்களை பற்றி உங்களுக்கு சும்மா முழுசாக தெரியலைன்னா அது ஆசீர்வாதம் இல்லை, அது ஒரு மாதிரி வில்லங்கம். சாபம் நான் சொல்லிக்க இஷ்டப்படல, இல்லைங்க. உங்களை பற்றி உங்களுக்கு தெரியணும், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தெளிதோ அவ்வளோக்கெவ்வளோ அப்படியே அதை இந்த என்ன சொல்கிறது, இந்த டிரான்ஸ்ஃபிகரேஷன் மூலமாக இப்போது டெக்னிக்கலாக இப்போது ஃபோட்டோகிராஃபியில் கேள்விப்படுற மாதிரி மார்ஃபிங், அதாவது மறுரூபம் ஆகிடும். உங்கள் மூஞ்சி எவ்வளோ உங்களை பற்றி தெரியுதோ, ஐயோ இந்த மூஞ்சியா அவர் மூஞ்சியாக மாறணும், நான் அவரை தரிசிக்கும் போது அவர் சாயலாக மாறணும், அதனால நான் மகிமையின் மேல் மகிமையடையும். இது வரைக்கும் மகிமையற்ற முகத்தில் மகிமை வரணும், தெளிவற்ற முகத்தில் தெளிவு வரணும், உண்மையற்ற முகத்தில் உண்மை வரணும், எரிச்சலான முகத்தில் சாந்தம் வரணும், அன்பற்ற முகத்தில் அன்பு வரணும், உண்மையற்ற முகத்தில் உண்மை தெரியணும், குழப்பமாகவே வெடித்து போன முகத்தில் இனிமேல் தெளிவு தெரியணும், என்னை பார்க்கும்போது ஒருத்தருக்கு நம்பிக்கை வரணும். நான் நிறத்தை பற்றி சொல்லலை, ஓகே. என்னை பார்த்தோன்னா ஒருத்தனுக்கு இருள் தெரியக்கூடாது, வெளிச்சம் தெரியணும். So you should know who you are. How will you know who you are? Only through the power of the Holy Spirit, by the word. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக தான், ஆவியானுடைய கிரியின் மூலமாக தான், ஆவியின் அபிஷேகத்தினால தான். முதல்ல ஆண்டவர் சரி பண்ணுறது நம்மளை தான். இன்னும் இந்திய திருச்சபை மக்கள் ஊழியர்கள் நாம் இன்னும் சரியாயிட்டா நம்ம நாட்டுக்கு எந்த சேதமும் சராசரியாக ஏற்படாது. தேவ திட்டம் அன்றி, தேவனை திட்டம் இருந்தால் அது சேதம் உண்டாமல் அதில் தேவன் ஏதாவது திருப்பங்களையோ நிவாரணத்தையோ சகாயத்தையோ அருளுவார். ஆனால் அடைப்பை பிடிங்கிவிட்டு சர்ப்பம் தீண்டுகிறதுன்னு சொல்கிறது கதைக்கு ஆகாத விஷயம். God, we serve a God of logic. ஓகே, அறிவு சார்ந்த ஒரு தேவனை வழிபடுகிறோம். மண்ணையும் கல்லையும் பொன்னையும் மரக்கட்டையும் கும்பிடல, ஜடத்தை கும்பிடல, அறிவு சார்ந்த தேவனை, ஞானமான சர்வ ஞானமுள்ள ஒரு தேவனை கும்பிடுகிறோம். ஸோ we cannot give dumb answers. இந்த தேசம் முழுவதுமே அப்படிப்பட்டதான ஒரு கடவுளை கும்பிடுறதாக அவங்க வேஷம் போட்டாலும் அவங்க எல்லாருமே சாத்தானை நேரடியாக அவனுடைய வலிமையை பெறுகிறார்கள், அவனுடைய தீய அருளை பெறுகிறார்கள். அதுக்கு பின்னே சாத்தான் தான் வேலை செய்கிறான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னும் தெரியாத கோடிக்கணக்கான மண்டுகளை ஒரு சிலையை எழுப்பி, ஒரு விக்கிரகத்தை எழுப்பி, ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி அதில் என்னமோ பீத்தலை செய்யுதுன்னு சொல்லி மக்களை ஏமாற்றிட்டுருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ கூட ஒரு பெரிய பிரபலியமான ஒரு சாமியார், இந்து சாமியார், அடாதிபதி தலையில் இப்படி கையை வச்சுட்டு, நாம் கும்பிட்ற சாமியெல்லாம் பொய்யே, ஏமாத்தோம், நாம் எல்லாம் ஏமாந்து போனோம், இயேசு தான் மெய்யான தேவன் சொல்கிறார். நீங்கள் ஆகுன்னு கத்துறீங்க, ரைட்டு, அது சொன்ன வரைக்கும் ரைட்டு தான். யார் போய் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதுதான் கொடிய துக்கம். புரியுதா? there is a right wing, there is a left wing. இடதுசாரி வலதுசாரி இடதுசாரிங்கிற ரெண்டு விதமான கூட்டங்கள் இருக்குது. இதுக்கு இதை விட இன்னும் கொடுமை இந்த நடுநிலையில் இருக்கிற அது தனி தினுசான ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ நமக்கு கடவுளுடைய இரக்கமும் கிருபை எப்படிலாம் தேவைப்படுதுன்னா, என்னுடைய புரிதலிலே ரட்சணை ஊற்றுக்களை அவர் திறந்து உண்டு. ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார், அடையாளங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு, ஆதாரங்களை எழுப்பி கொண்டே இருக்கிறார். தான் தான் மெய்யான தேவன், வழி, சத்தியம், ஜீவன் சொல்லி உலகளாவிய ரீதியில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் ஜனங்க இஸ்ரேலுக்குள்ளே வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற அந்த போர் சூழலில் கூட 3 lakhs to 4 lakhs people come into Israel as tourists and go out. டூரிசம் இஸ்ரேலுக்கு பெரிய
வருமானத்துக்கு ஒரு முக்கியமான அம்சம். அப்படி இஸ்ரேலை பார்க்க வேண்டிய இடங்கள் முழுசுமே ஏராளமாக இருக்குது. ஒரு 10 மைல்ஸ்க்குள்ளே பார்க்க வேண்டியது மினிமம் ரெண்டாவது ஈஸியான முக்கியமான நேஷ்னல் சிக்னிஃபிகன்ஸ் உள்ளதான இடங்கள் இருக்குது. ஒரு 100 மைலுக்குள்ளெல்லாம் ஈஸியாக 10 இடங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஒவ்வொரு இடத்துலையும் மறுபடியும் ஏதோ அந்த காலத்தில் கண்டுபிடிச்சது அப்படி வச்சுருக்காங்கல்ல. இன்றைக்கி கரண்ட்டாக நேற்றுக்கு புதிய ஒரு ஆதாரத்தை தேவன், வேதம் உண்மை, சத்தியம், அவங்களுக்கு என்ன கண்ணில் தெரியல, இயேசு மேசியாவை மாத்திரம் ஒன்று தான் தெரியல எவ்வளியோ, அவங்களுக்கு மற்ற எல்லாமே வேதத்தை பற்றி தெரியுது, காமிச்சிக்கிட்டே இருக்கிறார். God is proving himself as to who he is. நமக்கு ப்ரூஃப் தேவையில்லை, நமக்குள்ளேயே இருக்கிறார். ஆனால் நம்ம மொத்தத்துக்கு அந்த பெரிய போர்வையா இந்த தார்ப்பாய் மாதிரி போட்டு மூடிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஊர் வெளியில் அலைகிறோம். இயேசு தெரிவாரா, இயேசு காமிப்பாரா, இயேசு அடையாளம் கொடுப்பாரா, இயேசு பேசுவாரா, இயேசு சொல்வாரா, இயேசு இருக்கிறாரா இல்லையா, நீங்கள் இன்னும் இருக்கிறீங்களா அப்படிலாம் கேட்டுட்ருக்கோம். எப்படி இருக்கோம் பாருங்க. அவங்க கண்ணு மறைக்கப்பட்டிருக்கு, நம்ம கண்ணு திறந்துருக்கு, பார்க்க தெரியல. இந்த நிலை இன்னும் மாறலை. ஆனால் நமக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு பெருமை, காணாததை கண்டுட்டது போல. நீங்கள் கர்த்தரை கண்டிருந்தது உண்மையானால், யுரேகா, நான் கண்டு கொண்டேன் என்பது மெய்யானால், உங்களை கண்டவன் இயேசுவை காண வேண்டுமே, உங்களை கண்டவன் இயேசுவை நீங்கள் காமிக்கணுமே. நம்ம அனைவருமே வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல அல்ல, என்னிடத்தில் இருக்கிறதே அவனுக்கு தரேன் அப்படின்னு சொல்லணுமே. அது நம்மகிட்ட இருக்கே, இயேசு நாம இருக்கே. நம்மகிட்ட வெள்ளியும் பொண்ணு இருக்கே, வெள்ளியும் பொண்ணே வேணாம், அது என்றைக்குமே வேணாம், அது நீங்களே வச்சுக்கோங்க, நாமே வச்சுக்குவோம். நம்மக்கிட்ட இருக்க இயேசுவே கொடுக்க முடியலையே நமக்கு. நாமே இயேசுவை கேட்குறோமே. இயேசுக்குள்ளே தான் எல்லாமே, இயேசு தான் எல்லாமே. தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் அவருக்குள்ளே மாம்ச பிராரமாக இருக்கிறதுன்னு சொல்லி கொலோசியில் வாசிக்கிறோம். அவர் தான் தேவனுடைய பரிபூர்ணம், சம்பூர்ணம். அந்த எல்லா யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எல்லா ரட்சணை நாமங்களும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்குது. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே இயேசு நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் நம்ம கட்டளையிடப்படவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. வானோர் பூதளத்தோட பூமி கீழான சகல முழங்கால்கள் நாமமாகி இயேசு நாமத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம இன்னும் என்ன நாமத்துக்கு சொல்லிட்டு அலைஞ்சிட்ருக்கோம்? யெகோவா ராஃபா, யெகோவா ஷலோம், எலோஹீம், இப்படின்னு ஏதாவது நாமத்தை சொல்லி உடனே கர்த்தரை வெளிப்படுத்தினேன். இயேசுவே கடவுளே உனக்குள்ளே இருக்கிறாரு, இன்னும் உனக்கு இசு போகலை, என்ன பண்ணலாம்? சொல்லுங்கள். அப்படியே திருத்தின உட்காந்து பெஞ்சை சூடேற்றிட்டு போகிறதுல என்ன உங்களுக்கு பெரிய சாதனை? என்ன சாதிச்சிங்க? இந்த வார்த்தையெல்லாம் அவன் தலையில் நியாய தீர்ப்பு நாளில் கேட்பாரு, என்ன பதில் சொல்லுவீங்க? என்னெல்லாம் விடுங்களாலாம், நல்லா மண் யாரா பார்த்து என்னை எழுப்பி கூட்டிகிட்டு போனாதான். யாருக்கு பயப்படுறீங்க? என்ன பயப்படுறீங்க? என்ன மரியாதை உங்கள் வாழ்க்கையில் இருக்குது? எதை நீங்கள் மதிக்கிறீங்க? உண்மையாக யோசித்து பாருங்கள். நீங்கள் உண்மையாக ஒரு மனுஷனை மதிக்கிறீங்களா? நீங்கள் உண்மையாக ஒரு கடவுளை மதிக்கிறீங்களா? ஒரு ரட்சகரை மதிக்கிறீங்களா? ஒரு மீட்பரை மதிக்கிறீங்களா? பொண்ணை மதிக்கிறீங்களா? பெண்ணை மதிக்கிறீங்களா? வாட் ஆர் யூ ரியலி ரெஸ்பெக்டிங்? வாட் ஆர் யூ வேல்யூவிங் இன் யுவர் லைஃப்? எதுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்குறீங்க? நீங்கள் என்ன மதிப்பாக வாழ்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உங்கள் வாழ்க்கையின் தராதரம், உங்கள் பாணி தான் காமிச்சுக்கிறது. ஏன் உங்களை சரியாக கண்டுபிடிக்க முடியல? ஏன்னா எதுலேயுமே நீங்கள் நிலையாக இல்லை. ஒரு நேரத்தில் உங்களுக்கு இது முக்கியம், ஒரு நேரத்தில் அது முக்கியம், ஒரு நேரத்தில் அது முக்கியம். ஆனால் பாட்டு மாத்திரம், அது என்ன பாட்டு? நீர் மாத்திரம் போதும் அப்படின்னு. அவர் ஏதாவது மூலையில் பார்ப்பார், என்ன சொல்லிச்சு? சரியா கிட்டக்கா, என்ன ஆண்டவரே என்னாச்சு, அங்கே இருந்தீங்க? நீர் மாத்திரம் போதும், அங்கே விபிதர், நீர் மாத்திரம் போதும். மேற்காட்டிங்களா? ஐயோ, நீங்கள் சிரிச்சிட்டு போகிறதுக்கு நான் இதை சொல்லலை. உங்களுக்குள்ளே ஒருத்திக்காவது சூடு சொரணை உங்கள் மூலமாக எழுப்புதல் ஒன்று நினைக்காது
ஒரு நன்றி உணர்வு, ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கா? அவளை விட நான் நல்லாவா நினைக்கிற ஒவ்வொருத்தையும் என்ன நீங்கள் ஆண்டருக்காக செலவானீங்க, என்ன செலவழிச்சு, என்ன விதத்தில் எரிந்து பிரகாசிக்க ஊழியக்காரங்க பிரயாசம் பண்ண உங்களை 4 பேர் சொல்லுவாங்கன்னு தானே சொல்லியிருக்காரு. உங்களை கொண்டு போய் என்ன சொல்கிறது, இந்த போலீஸ் ஸ்டேஷனை ஒப்பு கொடுப்பான்னு தானே சொல்லியிருக்காரு. உங்களை கொள்றவன் கடவுளுக்கு சேவை செய்கிறான், பாக்கியம் நண்பன் தானே சொல்லியிருக்காரு. ஏன் உங்களை 4 பேர் சொல்லிட்டா ஏன் உங்களுக்கு வாழ்க்கையை இழந்த மாதிரி, ஊழியத்தை இழந்த மாதிரி, அர்ப்பணத்தை இழந்த மாதிரி ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மனசில்? சன்மார்க்கம் தான் வாழ்றீங்க. சன்மார்க்கத்தில் கூட நீங்கள் ஃபெயில் தான் பார்த்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. குறை சொல்கிறதா தான் 40 வருஷமாக இருக்கும். அதை பற்றி நான் பழகி போயிட்டேன். நான் உள்ளதை சொல்கிறேன், அதுவே எனக்கு இன்னும் சொல்ல தெரியல, நான் வடிகட்டி தான் சொல்லிகிட்ருக்கேன். அது வேணால் உண்மை. நான் எனக்கு கடவுள் சொல்ல எல்லா உண்மையும் வந்து முழுசாக அப்படியே அதே இன்டென்சிட்டியில் உங்களுக்கு சொல்கிறதில்ல. மொட்டைத்தலையான அன்னைக்கு சொன்னாங்க, இன்றைக்கி என்னெல்லாம் சொல்கிறாங்க கடவுளுக்கு தான் தெரியும், சொல்கிறவங்களுக்கு தான் தெரியும், கேட்டவங்களுக்கு தான் தெரியும். நோவா அந்த ஆதியாகம புத்தகத்தில் வாசிக்கிறது போல ப்ராப்ளி அது 8ஆம் அதிகாரமோ 9ஆம் அதிகாரம், அவன் நிர்வாணமாக படுத்திருந்தான். அந்த நிர்வாணத்தை மூடலைங்கனால தான் அவனுடைய பிள்ளை ஒருத்தனே சாபமானான், காமின் சந்ததி. என்ன பண்ணலாம்? அவனா வேஸ்தனம் பண்ணானா, பிரச்சாரம் பண்ணானா, 4 பேரை கொன்னானா, வயிற்றுச்சலை கொட்டினானா, அவன் சொத்தை அபகரிச்சானா. காம் தகப்பன நிர்வாணத்தை பார்த்தான். போய் பார்த்துட்டு அதை என்ன செய்யணுமோ செய்யாமல் சகோதரத்தை போய் சொன்னான். அவன் மூடினாங்க. அது ரகசியம் எனக்கு இன்னுமே உள்ளபடி உலக புரியுது. ஆனால் இப்போ இது என்ன பெருசாகிடுச்சுன்னு ஊர் இன்னுமே கேட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் அவன் கேட்குதா இல்லையோ, அவன் சந்தை சபிக்கப்பட்டுச்சா இல்லையா, தேர் யூ ஆர், தேர் என்ஸ் அ மேட்டர், முடிஞ்சிருச்சு கதை. அதுதான் சபிக்கப்படுறதுக்கு காரணமாக இருந்துச்சோ, வேறு என்ன காரணமாக தெரியல, சபிக்கப்பட்டான். சாபத்தெல்லாம் உங்களுக்கா எனக்கா அந்த சாபத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்த இயேசு நமக்குள்ளே இருக்க போக ஏன் நம்மளால் இன்னும் சாபம் தீர்ந்த ஒரு வாழ்க்கை, எழுமின வாழ்க்கை இல்லை? திரும்பி சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க, எனக்கு ஒன்றும் இன்செக்யூரிட்டி கிடையாது. நீங்கள் கிடைச்ச சம்பாத்தியத்தினால, காசு சேர்றதுனால பெரிய ஆசரான்னு நினைக்கிறீங்க. நீங்கள் இருக்கிறதுலே அடிமுட்டாள் நீங்கள் தான், சம்பத்தியான அடிமுட்டாள் நீங்கள். உங்கள் கோடிகளால் நீங்கள் எதுவுமே இன்னும் சாதிக்கலை. என்ன சாதிச்சிருக்கீங்க? இன்னொரு வீடு வாங்கியிருப்பீங்க, 4-5 பொருளை வாங்கியிருப்பீங்க, பாவத்தின் மேலே வெற்றி வாங்கியிருக்கீங்களா, பொய்யின் மேலே வெற்றி வாங்கியிருக்கீங்களா? கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள வந்துருச்சா? உலகம் பிசாசு மாயை ஜெயிச்சிங்களா? சொல்லுங்கள். அதுக்கு தான் உங்களுக்கு. இல்லைன்னா அந்த பொருள் மிகுதினால என்ன ஆயிடுச்சு? பெருந்திண்டி லௌகீக கவலை அவங்களை என்ன பண்ணிடுச்சு? உட்கார வச்சிருச்சு. லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல 15ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறது என்ன ஆயிடுச்சு? எல்லாத்துக்குமே ஊர் உலகத்தில் இருக்க எல்லா ஆண்கள் பெண்களுக்கு பணம் சேர்ந்தவனை பணத்தை பாதுகாக்க தான் யோசிக்கிறாங்க ஒழிய பணம் சம்பாதிக்கிற செலவழிக்கிறதுன்னு இந்த கான்செப்ட் யாருக்குமே இன்னும் வரல. கணக்கு வழக்கு இல்லாத எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியாத அம்பானி அதானி ஒரு நேரத்துக்கு எவ்வளோ செலவழிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யோசித்து பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு 100 கோடி செலவழித்தா கூட அவனுக்கு லட்சமான கோடிகள் பணம் இருக்குது. he cannot exhaust his resources. ஆனால் அவன் நாயா போய் அலைகிறான், ஊரையே ஏமாத்துறான், உலகத்தையே ஏமாத்துறான், சின்ன நாடுகளை இலங்கையை வாங்க யோசிக்கிறான், அதை வாங்க யோசிக்கிறான், இதை வாங்க யோசிக்கிறான். என்ன செய்ய போகிறான்? அவன் ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அவன் நைட்னா அவனுடைய பெட்ரூமில் தான் இருக்க முடியும், இல்லை டைனிங்னா டைனிங் ரூமில் இருக்க முடியும், இல்லை ஏதாவது ஒரு ஹால், மீட்டிங் ஹால்னால் அந்த அவனுக்குன்னு போடப்பட்ட ஒரு செக்யூர் பிளேஸில் தான் இருக்க முடியும். உலகத்துக்கு எல்லாரும் அப்படி தான், பணக்காரங்களும் அப்படி தான் அலைகிறாங்க. இப்போ இவனுக்கு எல்லாம் பணத்தை சேர்த்து கொடுத்துட்டு
அப்படியே ஒரு துண்டை பிழிஞ்சு முறுக்கிற போல் கழுத்தை முறித்து எல்லாத்தையும் அவன் கையில் வைக்க போகிறான் அந்தி கிறிஸ்து. இவங்க எல்லாம் இதுக்கு தான் இவ்வளோ பிரயாசப்பட்டேனா அப்படின்னு இவங்க திரு முடிக்க போகிறாங்க. போதிக்கிற தேவன ஊழியர்களுக்கும் புரியல, கேட்குற உங்களுக்கும் புரியல. எல்லாருக்கும் நடக்குது, நமக்கு நடக்கட்டும் தைரியமாக நீங்கள் சொல்கிறீங்க, வெளியிலையும் சொல்கிறீங்க, உள்ளத்துலேயும் சொல்லிக்கிறீங்க. அப்போ பார்த்துக்கலான்னு. அப்போ தான் தெரியும் அது அந்த அப்பங்கிறது எப்போ நமக்கு தெரியாது. அதுதான் விஷயமே. நிறைய இதில் இருக்குங்க. ஊழியர்கள் பிரயாசம் பண்ணப்படுகிற காலம், ஊழியங்கள் பிரயாசம் பண்ணப்படுகிற காலம். போதகத்தை வெறுக்கிறாங்க, ஆரோக்கியமுள்ள உபதேசத்தை வெறுக்கிறாங்க. எல்லா உபதேசம் மற்றவனுக்குனே ஓயாமல் நம்ம வாழ்க்கையில் நினச்சிட்டே இருக்கோம். எனக்கு ஒரு உபதேசம் கிடையாது, நான் எல்லாத்தையும் பியாண்ட் ஆல் கரெக்ஷன், ஐ எம் பியாண்ட் ஆல் டீச்சிங்ஸ், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு உட்காந்துருக்கோம். சேச்சுரேட்டட் ஸ்டேட்டஸ். இயேசு மாத்திரம்தான் சொல்ல முடிஞ்சு. அந்த உவமையில் அவர் தானே உருவ பேச்சாக தானே பேசுகிறாரு. வீட்டுக்குள்ளே காணாமல் போனேன், நீண்டா வீட்டிலே காணாமல் போயிட்டான், ஆனால் வெளியே போயிட்டு வந்தான், அவனும் காணாமல் போனான் தான் வந்தான், நீ வீட்டுக்குள்ளே இன்னும் காணாமல் போயிட்ட அப்படிங்கிற மாதிரி. ராஜ்யத்தின் புத்திரர் தான் புறம்பான இருளை தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் 36, எப்படி இவ்வளோ நேரம் இருக்குன்னு எனக்கு தெரியும். 18ஆம் வசனத்தில் 36ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். புக் ஆஃப் 2 Kings chapter 4 verses 18 to 36. அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிற இடத்தில் இருந்த தன் தகப்பனண்டைக்கு போயிருக்கும்போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவன் தாயினிடத்தில் எடுத்து கொண்டு போய் விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவன் மடியில் இருந்து செத்து போனான். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனை மனுஷன் கட்டில் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரம் தேவனை மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னாள். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவ்விடத்துக்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியிருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதை மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பருவத்தில் இருக்க தேவன மனுஷனிடத்திற்கு போனாள். தேவன மனுஷன் தூரத்திலிருந்து அவளை வர கண்டு தன் வேலைக்காரனை கேயாசியை பார்த்து, அதோ சூனேமியாள் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாக இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாக இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாக இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொல்லி பருவத்தில் இருக்கிற தேவன மனுஷனத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவன மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்மா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றாள். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவரிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியிலே ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும் உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உன்னை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவளுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் மேல் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தம் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விடிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா வீட்டுக்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டில் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேலும் படும்படியாக
அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு, அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். ஊழியங்களுக்கு சவாலான காலம். இதுவரைக்கும் நான் பிரசங்கித்த எல்லாமே உங்களுக்கு தீர்க்கமான வார்த்தைகள் தான். இத்தனை வருஷமும் சாதாரண ஒரு கூட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் உங்கள் வாழ்க்கையை தான் தேவன் எனக்கு காண்பித்து தான் உங்களுக்கு செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதில் எனக்கு பெருமை இல்லை, தாழ்மை இல்லை. சில நாட்கள்லாம் நான் செய்தி எனக்கு கிடைக்கும்போது, செய்தி கொடுத்து கொண்டிருக்கும்போது தேவன் அதை எனக்கு புரிய வைப்பார். பல முறை நான் நம்பி கீழ்ப்படிந்து தான் செய்து கொண்டிருக்கிறேன். முன்னையும் தேவன் காண்பிப்பதுண்டு. இந்த பகுதியிலலாம் யோசித்து பாருங்கள். இப்போ முன்னைய குறிப்பை சொல்லிட்டு திருப்பி இந்த பின்னைய குறிப்பை யோசிப்போம். நம்ம வாழ்க்கை பரியாசத்துக்குள்ளாக இருக்குது. ஊழியர்கள் பரியாசம் பண்ணப்படுகிறார்கள் என்றதை விட கர்த்தருடைய பிள்ளைகள் பரியாசம் பண்ணப்படுகிறார்கள். நீங்கள் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் நீங்கள் பெரிய பேர் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் கேவலப்படாமல் இருக்கிறது வேணால் 100க்கு 1000 முறை 1000% உண்மை. அது இந்த எல்லையில் தூரமாக இருந்து இந்த எல்லைக்கு இந்த காலத்திலும் சரி, இங்கே இப்போ தங்கியிருக்கிற இந்த அண்மையான வருடங்களிலும் சரி, வெளிப்படையாக எனக்கு தெரிந்து கொண்டே இருக்கிற உண்மை. ஆனால் இந்த எல்லையில் உங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த எல்லையில் உங்களை தைரியமாக கேவலப்படுத்துறதுக்கு இன்னும் தேவன் உங்களை விடலை, கேவலப்பட விடலை. பொதுவாக நீங்கள் யோசிக்கணும், மான மரியாதை தேவன் காத்து கொண்டிருக்கிற காலத்திலே புத்தி நீங்கள் சீர்பற்றணும், உருப்பற்றணும். ஆமாம், சில விஷயங்கள் என்னால் எனக்கு இந்த பயங்கிற மாதிரி எனக்கு பயம் இருக்குது. எனக்கு பயம் இருந்து சொல்லாமல் இல்லை, எனக்கு அது சொல்ல வரலை, அவ்வளோதான். நானும் வலுக்கட்டாயம் அனுமதித்தால் நான் சொல்லிடுவேன். ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் போதும். உங்கள் லைஃப் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். எவ்ரி ஃபேமிலி, சபையில் இருக்க 170 குடும்பமும் உங்கள் தலைமையில் தேவன் சொல்கிற தீர்க்கமான வார்த்தை. நான் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில் விழாது. நான் கடவுளை வேலைக்காரன். நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். சுமக்க முடியாத பாரத் போல் அண்மையில் நான் யோசித்த போதெல்லாம் தேவன் சொல்வார். அதெல்லாம் அப்படியே இந்த நீராவி போல் உடனே மறைஞ்சு போயிடும். சாரி, மன்னிங்க. ரொம்ப கவனமாக வாழுங்க. உங்களை பற்றி நினைக்க வேண்டியதுக்கு மிஞ்சி நினச்சி வாழாதீங்க. உங்களுக்கு சேர்ற பணத்தால் உங்களுக்கு இந்த ஊரில் மதிப்பு பெருமை நினச்சிங்கன்னா மறுபடியும் நீங்கள் அடி முட்டாள். மினிமம் 2 விதமான பேர் முட்டாள் வேதத்தில். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட தம்பி செய்யாத முட்டாள். அந்த கூட்டம் தான் ஜாஸ்தி. தேவன் இல்லைன்னு சொல்கிற முட்டாளுங்க கூட்டம் அது கம்மி தான். அது சும்மா வெட்டி தினமாக வீராப்பா சொல்லிக்கிறது. தேவன் இருக்கிறான்னு அறிஞ்சும் தேவன் சொன்ன வார்த்தையை நம்ப துப்பு இல்லாமல், தைரியம் இல்லாமல், செய்யாமல் அலையிற முட்டாள் கூட்டம் தான் ஜாஸ்தி. அதில் கிறிஸ்தவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்களுமே இருக்கிறது ரொம்ப துக்கமான விஷயம். ஊழியர்களுமே கூட தான். ஊழியர்கள் எல்லாருமே புத்திசாலி கிடையாது. இப்போ தான் எனக்கு அண்மையில் கொஞ்சம் புத்தி வருது. ஐ வாஸ் ஆல்சோ a fool for quite long years. I am ashamed. ஆனால் போராடி தான் ஆண்டவர் அந்த புத்தி கொடுக்குறாரு. இன்னும் எனக்கு புத்தி வந்த பாடு இல்லை. I am really working it out.
புத்தி உங்களுக்குள்ளே தங்கணும்னா உங்களுக்குள்ளே அந்த அந்த நொடி பொழுதை விட வேகமாக கீழ்ப்படுதல் வெளிப்படணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நீட்டி இழைக்கிறீங்களோ, யூ ஆர் ஆன் த ரோட் ஆஃப் ஃபுலிஷ்னஸ். ஊழியர்களுக்கு சவால் நிறைந்த காலம், ஊழியர்களுக்கு சவால் நிறைந்த காலம். வரிக்கு வரி நீங்கள் யோசிக்கலாம், எது நான் வியாக்கியானம் பண்ணி இவங்க இல்லாததெல்லாம் கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சுலாம் சொல்லி போதிக்க இஷ்டமே இல்லை. இப்போலாம் ரொம்ப காலமாக இஷ்டம் இல்லை. அதில் இருக்கிற சம்பவத்தையே ஒரு 10 தடவை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு பிள்ளை இல்லாத போது ஒரு பிள்ளை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு சில விஷயங்களை ஆண்டவர் கொடுக்க தான் செஞ்சுருக்காரு. உங்களை பற்றி தான் எனக்கு இந்த 40 வருஷமாக தெரியுது. எனக்கு எல்லாம் தெரியும்னு ஆசைப்படவும் இல்லை, ஆசைப்படுறதும் இல்லை. காமிச்ச வரைக்கும் பார்த்த வரைக்கும் இது வசனம்லாம் ரொம்ப கரெக்டு. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் சேர்ந்தது உங்களுக்கு கை கட்டினது வாய் கட்டாமல் போயிட்டுருக்கு. கை கட்டினது வாய் கட்டாமல் போயிருக்குன்னா உங்களால் என்ன அதான் சொல்கிறேன், என்ன தாக்கம் இந்த சமுதாயத்தில் கொடுத்துருக்கீங்க? வாட் வே ஹாவ் யூ இன்ஃப்ளூயன்ஸ்ட் த சொசைட்டி யூ ஆர் லிவிங் இன்? உங்கள் குடும்பமே யோசித்து பாருங்கள். உங்களுக்கு வந்த செல்வாக்குன்னு ஏதோ, அது நான் ஜெனரிக்காக தான் பேசுகிறேன், பொதுவாக தான் பேசுகிறேன், ரொம்ப பர்டிகுலராக பேசலை. ஓகே, கேஷ் ஆர் கைண்ட் ஆர் அத்தாரிட்டி ஆர் ஸ்டேட்டஸ் என்ன இருந்தாலும் என்ன உங்கள் லைஃப்பில் பிரகாசம் மறுரூபம் உண்டாயிருக்கு, என்ன தாக்கத்தை விட்டுருக்கீங்க, என்ன உங்கள் குடும்ப பிரச்சனை தீர்ந்துருக்கு. இது வரைக்கும் உங்கள் குடும்ப பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, இன்னும் உங்கள் குடும்பத்தில் தீராத விஷயங்களை ஏன் இன்னும் தீரலை, ஏன் நீங்கள் தீர்க்கலை, ஏன் தீர்க்கும்படி உங்களுக்கு கிடைத்த அந்த சுனேமேல் கிடைத்தது போல் ஒரு பிள்ளை உசுரோடு இருக்கிற வரைக்கும் காரியத்தை வச்சுக்குவோம். செத்தது அடுத்த பகுதி அதுக்கு வருவோம். ஏன் உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் தீர்வை பார்க்கல? Why you have not seen a breakthrough in your life? இதெல்லாம் நீங்கள் கடவுள் கணக்கு கொடுக்கணுமே. இன்றைக்கி 25 இல்லை, நேற்றுக்கு 24 முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. உலகத்துக்குள்ளே பிரவேசித்த நாள் முதல் நம்ம கணக்கு கொடுக்கணும் கடவுளுக்கு. அறியாத காலங்களை கடவுள் காணாதது போல் இருந்தார். அறிந்த காலங்களை பற்றி, அதுவும் அவர் அறிவிக்கப்பட்டு ஏற்றுக்கொண்ட காலங்களை பற்றி தேவனுக்கு நாம் கணக்கு சமர்ப்பிக்க வேண்டும். பெற்ற செல்வாக்குகள், பெற்ற நன்மைகளை கொண்டு என்ன தீர்வையை கண்டீர்கள்? என்ன தீர்க்கமாக வாழ்ந்தீர்கள்? என்ன திண்ணமாக எந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கிறீர்கள்? என்ன வேல்யூஸ் உங்கள் லைஃப்பில் கூடிச்சு? உங்கள் கேரக்டர் எப்படி பில்ட் ஆச்சு? யூ ஆர் ஆன்சரபிள் பர்சனலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சில்ட்ரன், ஆஸ் அ ஃபேமிலி. கேட்காமே தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்கிறாரு. கேட்டதையும் கொடுத்துருக்கிறாரு. கேட்டது இன்னுமே நிலுவையில் இருக்குது. இதுக்கு இடையில் ஒரு சில ஆசீர்வாதங்கள் பறிபோன மாதிரி இல்லை சஸ்பெண்ட் ஆன மாதிரி இருக்குது. அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நான் கேட்டேனா, இதை எனக்கு கொடுத்தீங்க, ஏன் இப்போ எடுத்தீங்க, ஏன் இது இல்லாமல் போச்சு? நல்ல கேள்வி. அது உங்களுக்கு திரும்பி கிடைக்கணும்னா இங்கே தீர்க்கதரிசி என்ன பண்ணாரோ அதுதான் கடவுள் உங்களுக்கு பண்ணணும். உங்கள் வாய் கடவுளோட வாயோடு இருக்கணும். அதானே இல்லை? வாழ்வில் செத்துப்போன விஷயம், உங்கள் வாழ்க்கையில் உயிரற்று போன விஷயம், உங்கள் வாழ்க்கையில் நாத்தம் அடிக்கிற விஷயம், உங்கள் வாழ்க்கையில் பறிமுதலான விஷயம், திரும்பி அது உயிர்ப்பிக்கப்படணும்னா குச்சியை வச்சுலாம் ஒன்றும் உயிர்ப்பிக்க முடியாது. தோத்திரம். ஆமாம், உங்கள் மந்திர தந்திரம், உங்கள் உபவாசம், உங்கள் பீத்தல், இதெல்லாம் கதைக்கு ஆகாது. இதெல்லாம் வெட்டி நாடகம். இதெல்லாம் வலிமை குன்றியது. உங்களுக்கு தெரிந்த மேஜிக்கு. கர்த்தருடைய வாய் உங்களோடு இருக்கணும். கர்த்தருடைய கை உங்கள் உள்ளங்கையோடு இருக்கணும். கர்த்தருடைய சரீரம் உங்கள் சரீரத்தோடு இருக்கணும். எல்லாரையும் ஆண்டவர் வெளியே அனுப்பிணும் உங்கள் வாழ்க்கையில். தனியாக அப்படின்னா விரட்டி விடுறதில்லை. இட்ஸ் அ ப்ரைவேட் மீட்டிங் வித் காட். தோத்திரம்.
இது இல்லாமல் நீங்கள் உருப்படுறதில்ல. எழுதி வச்சுக்கோங்க. எல்லா தலையிலையும் இந்த தீர்க்கதரிசனம் உட்காருது. கை நீட்டி பேசு, உங்கள் மூஞ்சி முகரையை பார்த்து பேசு, கண்ணீரோடு வேதனையோடு கரிசனையோடு பேசு. உங்கள் செத்த நிலைமை மாறணும்னா இந்த வார்த்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஈடுபடும்போது தான் உருப்படுவீங்க. அது வரைக்கும் பிச்சைக்கார வாழ்க்கையாக தான் இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. கையேந்தி வானாக தான் இருக்கும் நடப்பீங்க. அப்பப்போ ஒப்பாரிக்கு இந்த வச்சுக்க நிறைஞ்ச வாழ்க்கை நீங்கள் பார்க்க முடியாது. உயிர் மீட்சி அடைந்த வாழ்க்கை நீங்கள் பார்க்க முடியாது. ஆலை இல்லா ஊரில் இல்பப்பு சக்கரை மாதிரி நீங்கள் வேஷமாக தான் அலைவீங்க. உங்களை பற்றி நான் அடைந்த துக்கத்தை விட நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களை பற்றி அவ்வளோ துக்கமாக இருக்கிறாரு, அவ்வளோ வேதனையாக இருக்காரு. ஏமாற்றிக்காதீங்க. இதுக்கு இன்னொரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுவான்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இதுதான் கடைசியாக கூட இருக்கலாம். இன்னொருத்த இவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்கு கர்த்தருடைய கரிசனை வெளிப்பாடும் அவங்களுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தா தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு எனக்கு நீங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. அதனால தான் இதை நான் உங்களுக்கு சொன்னேன். இது நான் இன்றைக்கி சொல்லணும்னு வரல. ஆனால் இன்றைக்கி காலையிலேயே இந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு புரியுது. புரிகிற மாதிரி தெரியுமே. God only knows. இப்படி தான் நான் ஜெபிக்கிறேன். இப்படி தான் ஜெபிச்சுட்ருக்கேன். இன்னும் இந்த மாதிரி பகுதிகளை வாசி தியானிப்பேன். இன்னும் தேவன் விரும்புகிற மாதிரி ஜெபிக்க எனக்கு கற்றுத் தருகிறார் நான் நம்புகிறேன். ஒவ்வொருத்தர் வாயோடு இருந்தாண்டவர் இங்கே இன்றைக்கி மாத்திரம் கூடி இருந்திருக்கு. இந்த எண்ணிக்கைக்கு உட்பட்ட உங்கள் வாய், ஒவ்வொருத்தர் வாய் நார வாய், பொல்லாத வாய். உங்கள் வாயோட கர்த்தோட வாய் இல்லைன்னா உங்கள் வாய் தான் உங்களுக்கு படுகொலி, பிரேதக்குழியாக தான் உங்களுக்கு. I am telling you with much tears. சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை தான் வாயோட வாய், கையோட கை, உடம்போட உடம்பு. சிலுவை நாதரோடு நீங்கள் அறையப்பட்டிருக்கணும். உங்கள் மேலே அவர் விழணும், இல்லை நீங்கள் அவர் மேலே விழணும். ஸ்தோத்திரம். இதுதான் வரைபடம், ப்ளூ பிரிண்ட் ஃபார் திஸ் சர்ச். நீங்கள் பெற்ற பிள்ளைகளும் சரி, கட்டின புருஷனும் சரி, உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கைப்பட்ட எல்லா விஷயத்தையும் பற்றி நீ எழுப்புதல் பார்க்கணுமா? கர்த்தருடைய அக்கினி உங்கள் மேலே விடணும். இல்லைன்னா நீங்கள் நடப்பணமாக வந்துட்டு போவீங்க. ஊருக்கு உப்புக்கு சப்பானி, ஊருக்கு மாங்கொட்டை அப்படின்னு ஊரை மிப்பிக்கிறது. நீங்கள் விசுவாசி. பைபிளும் கையுமா வருவீங்க, வெள்ளையும் சொல்லையுமா வருவீங்க, பைபிள் ஆமாம் சோத்திரம் ஆத்திரமாக வருவீங்க, அல்லேலியா வருவீங்க. அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இயேசு பேரை சொல்லி கூட்டம் நடக்கிறதும் போகிறதும் அதுக்கெலாம் பஞ்சம் இருக்காது. அது வர வரைக்கும் இருக்கும். ஆனால் அவர் உங்கள் மேலே விழுந்தால் தான் நீங்கள் உட்படுவீங்க. அதான் உங்கள் தலையெழுத்து. அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் உங்களை வச்சுக்கிட்டீங்க. சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆனால் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? எல்லாம் நல்லா, எல்லாம் சரிதான். நீங்கள் எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எல்லாம் சரிதான். சொல்லுங்கள். அப்படி தான் சொல்லிக்கிறீங்க. எல்லாம் நல்லா இருக்கு, ஐ எம் ஆல் ரைட். ஒன்றும் இல்லையே. பத்தாது. அடித்தா மண்டை செதற மாதிரி அடிச்சுக்கணும். நான் பத்தாது. All is not well with you. All has not been well with you. அதனால தான் அவன் சொன்னான், நான் அவரை பார்க்கணும். அவர் சொல்லி அனுப்புகிறார் கேஆசியை, அவரை நான் பார்க்கணும். நீங்கள் கடவுளை பார்த்தா தான் உருப்படுவீங்க.
கடவுளை சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இல்லைன்னா சத்தா வாயில் அக்கையில் கொடுத்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு போயிட்டுருப்பீங்க. இப்போ ஆமாம், ஒரு ஊழியம், ஒரு விபிஎஸ்ஸு, ஒரு ஆல்ஃபா, ஒரு ஒமேகா, ஒரு அது இது, அதில் டிம்கி, டெட் பீப்புள், செத்தவங்க, செத்த பிள்ளைய வச்சுருக்காங்க. மனசாட்சி செத்து போனவங்க, மனசாட்சி செத்து போனவங்க, மனசாட்சி செத்து போனவங்க, இன்க்ளூடிங் யுவர் ஹஸ்பண்ட்ஸ், யுவர் சில்ட்ரன். என்னை பார்க்க அவங்களால முடியாது. நீங்கள் என்னை பார்க்கணும் எனக்கு அவசியம் இல்லை. நான் சொன்னதை சொன்னதான். நீங்கள் உருப்படினா கர்த்தருடைய அக்கினி அவங்க மேலே விடணும். என்னை விடுவீங்க, என்னை உயிர்ப்பீங்க. என் மேலே இருக்க தேவ கிருபையை நீங்கள் மறுபடியும் அனல் மூட்டி எழுப்புங்க. பொழுத வட்டிடாதீங்க. இன்னைக்கு கிடைச்ச இந்த நாளில் ஆகிடும் சமாதானத்துக்கு அடுத்த வேலை நீங்கள் தேடுங்க. நாளைக்கு இந்த தருணம் கிடைக்குமான்னு தெரியாது. கர்த்தர் அதை மறைத்தார். எலிசா சொல்றாரு, இன்னும் ஆண்டவர் சில காரியங்கள் உங்களை பற்றி மறைச்சி தான் வச்சுருக்காரு. நானும் கேட்கவும் பெருசாக இஷ்டப்படலை. எனக்கு வசனத்துலேருந்து வர்ற வெளிச்சம் தான், புரிதல் தான். ஏன்னா இட்ஸ் வெரி டஃப் டு ஹேண்டில். ஓகே, ஸ்தோத்திரிப்போம்.